अटल निश्चय बुद्धि रहना है. ஆடாதல் அசையாத நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகணும். कितने भी तूफान आए, பாபா சொல்றாங்க, எவ்வளவு உங்களுக்கு புயல் என்பது வந்தாலும் சரி, अचल अडोल और अखंड रहना है. ஆடாமல் அசையாமல் நீங்க நிலையாக நிலைத்து நின்னுக்கணும். अखंड रहने का क्या मतलब? பாபா சொல்றாங்க, தொடர்ந்து நீங்க நிலையாக நின்னுக்கணும். இப்போ அடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. हाँ, पुरुषार्थ खंडित न हो जाए. பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் புருஷார்த்தம் என்பது துண்டிக்கப்பட்டுடவே கூடாது. आज निश्चय बुद्धि होकर के चल रहे हैं, இன்னைக்கு என்னவோ நிச்சய புத்தியோடு இருக்கீங்க, कल ये निश्चय बुद्धि बन गई ஆனால் நாளைக்கு அனிச்சய புத்தி ஆயிடுது. तो पुरुषार्थ खंडित हो गया. அப்போ புருஷார்த்தம் என்ன நடக்குதுன்னா துண்டிக்கப்பட்டு விடுகிறது. अडोल, ஆனால் ஆடாமல் அசையாமல், हाँ, डोलायमान न करे माया. இப்போ மாயா நம்மளை ஆட்டி அசைச்சிடக்கூடாது. घड़ी घड़ी डुलाती रहे அடிக்கடி உங்களை ஆட்டுது அசைக்குது. तो पुरुषार्थ से जो रिजल्ट निकलना चाहिए, அப்போ பாபா கேக்குறாங்க, புருஷார்த்தத்தினுடைய ரிசல்ட் இப்போ வெளிவருது. वो रिजल्ट அந்த ரிசல்ட் नहीं निकलेगा. இப்போ சரியாக வெளிவராது. तो ये भी अभी खुशी है பாபா சொல்றாங்க, இது கூட குஷியாக இருக்கணும். कि हम अखंड राज्य स्थापन कर रहे हैं. நாம் நம்மளுடைய அகண்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். पुरुषार्थ में புருஷார்த்தத்தில் अखंड रहेंगे யாரெல்லாம் தொடர்ச்சியாக புருஷார்த்தத்தை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, तो तुम्हारा राज्य भी அப்போ உங்களுடைய ராஜ்யம் கூட अखंड स्थापन होगा. அது கூட தொடர்ச்சியாக ஸ்தாபனை என்பது நடக்கும். खंडित होते रहेंगे तो तुम्हारा ஒருவேளை துண்டிக்கப்பட்டுகிட்டே இருக்குன்னா, राज्य भी खंडित होता रहेगा. அப்போ நம்மளுடைய ராஜ்யம் கூட துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். निश्चय की निशानी निश्चिंत, ये निशानी है निश्चय बुद्धियों की. பாபா சொல்றாங்க, நிச்சய புத்தியினுடைய அடையாளமே சதா கவலை இல்லாமல் இருப்பது. निश्चिंत होकर के पुरुषार्थ करेंगे. அப்படின்னா கவலையே இல்லாமல் இருந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்வது. जो होगा அவங்கதான் நிச்சய புத்தி உடையவங்க. எது நடந்தாலும் சரி, क्या होगा? என்னாகும், जो होगा वो अच्छा होगा. எது நடந்தாலும் சரி அது நல்லதாக தான் நடக்கும்.